தமிழ்நாட்டில் மதுரை, திண்டுக்கல், சேலம், நாமக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்திருக்கிறது. இந்த மழை இத்தனை நாட்கள் கொளுத்திய கோடை வெப்பத்தை வெகுவாக தணித்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரம் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியது. ராசிபுரம், வெண்ணந்தூர், புதுச்சத்திரம், சேந்தமங்கலம், வேலுக்குறிச்சி, கொல்லிமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்நிலையில் ராசிபுரம் பழைய பேருந்து நிலைய அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்தது. ஆண், பெண் உள்நோயாளி பிரிவு, பிரசவ பிரிவு, பச்சிளம் குழந்தை பிரிவு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வழியில் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள், உறவினர்கள் தவித்தனர். முழங்கால் அளவில் உள்ள மழைநீரில் கர்ப்பிணி ஒருவர் நடந்து சென்று பரிசோதனை செய்துவிட்டு மீண்டும் பிரசவ வார்டுக்கு திரும்பி வந்தார். பெண்கள் உள்நோயாளி பிரிவுகளில் மழைநீர் சூழ்ந்தது. சேலம் மாநகர மற்றும் புறநகர் பகுதிகளில் பிற்பகலில் மேகமூட்டம் ஏற்பட்டது. தொடர்ந்து சேலம் மாநகர பகுதிகளான சூரமங்கலம், அரிசிபாளையம், பொன்னம்மாபேட்டை, அம்மாபேட்டை, வாழப்பாடி, ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. இதேபோல ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே மழை பெய்தாலும் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் ஏற்பட்டது. சேலத்தில் கடந்த 67 நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவாகி வந்ததால் பகல் மட்டுமின்றி இரவிலும் மக்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. தொடர்ந்து 4வது நாளாக மழை பெய்ததால் வெகுவாக கோடையின் தாக்கம் குறைந்திருந்தது. இதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2வது நாளாக பரவலாக மழை பெய்தது. திண்டுக்கல் மாநகர பகுதிகளில் 2வது நாளாக பகல் நேரத்தில் கனமழை பெய்தது. நத்தம் பகுதியில் வானம் மேகமூட்டமாக காட்சியளித்து வந்த நிலையில் மதியம் 1 மணி நேரமாக இடியுடன் கூடிய பெய்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக திடீர் மழை பெய்தது. குமரி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென தக்கலை, பத்மநாபபுரம் அரண்மனை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்தது.